பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கு. ம். பணம் வாங்குறோம். இன்னைக்கு அன்னைக்கு அந்த பிரபலமான சில பேரே நம்ம சொல்லலாம், பேர் கூட வேணாம். அந்த ஆட்களில் வந்து சமயத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய படம், அந்த படத்தினுடைய நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பணம் கொடுங்க, அப்போ தான் உங்கள் படத்துக்கு ரிவ்யூ போடுவோம்னாரு. போடான்னு துரத்தி விட்டாங்க. அந்த படத்தை பற்றி அவர் தப்பாக ரிவ்யூ பண்ணார். அதே ரிவ்யூவர் ஒரு மொக்க படத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரிவ்யூ பண்ணுவார். 3 நாள் கழிச்சு அந்த படத்தை பற்றி பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வேற பக்கம் போயிடுவார் அவர். அப்பப்போ பண்ணுவார். இது மாதிரி என்னன்னா, பணம் கேட்கிறார்கள், பணம் கொடுக்குறார்கள், பணம் வாங்குகிறார்கள். நீங்கள் மூணையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மூணுமே நடக்குது. ஓகே, மூணுமே நடக்குது. பணம் சில பேர்த்துல கேட்டு வாங்குறாங்க, சில பேர்த்துல பணம் அவங்களே கொடுக்குறாங்க, சில பேர் வந்து வாங்கிக்கிறாங்க. கொடுத்தா வாங்கிக்கங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஷோ இருக்குல்ல, எஃப்டிஎஃப்எஸ்க்கு வந்து நீங்கள் சில தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்களே ஆட்கள் அனுப்புகிறாங்க, காசு கொடுத்து அவங்களே அனுப்புகிறாங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நிறைய சின்ன படங்கள், பட் அந்த ஹீரோட இமேஜுக்காக ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாரு, சின்ன பட்ஜெட் படம்னா கூட அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்க்ரீன் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளே ஃபில் பண்ணுறது மட்டும் கிடையாது, வெளியில அந்த சேனல் நிற்கிது. அந்த சேனலுக்கு நீங்கள் இவங்களே ஆளை செட் பண்ணி அமைச்சு படத்தை பற்றி பேசிட்டு இதெல்லாம் படம் ஓட வைக்க முடியாது.